Next, we are going to discuss about Lewis concept. Lewis concept is based upon the electron pair. எலக்ட்ரான் பேர்னா ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்தது ஒரு பேர். அதை பேஸ் பண்ணி தான் இந்த லூயிஸ் கான்செப்ட் வந்து இருக்கும். லூயிஸ் கான்செப்டில் லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ்ன்றது ரெண்டு இருக்கும். ஆசிட் இஸ் அ ஸ்பீஷியஸ் தட் அக்செப்ட் அன் எலக்ட்ரான் பேர். ஆசிட் வந்து இஸ் அ சப்ஸ்டன்ஸ். அது வந்து என்ன பண்ணும், பேர்னா ரெண்டு எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட்னா எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிச்சுன்னா அது வந்து ஆசிட். அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது ஆசிட். பேஸ் இஸ் அ ஸ்பீஷியஸ் தட் டொனேட் அன் எலக்ட்ரான் பேர். பேஸ் வந்து இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் டொனேட்னா கொடுக்கும். எதை கொடுக்கும்னா எலக்ட்ரான் பேரை வந்து டொனேட் பண்ணும். பேர் ஆஃப் எலக்ட்ரான்னா ரெண்டு எலக்ட்ரான் வந்து சேர்ந்தது தான் ஒரு பேரு. அந்த எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணிச்சுன்னா அது வந்து பேஸு. எலக்ட்ரான் வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆசிட். நெக்ஸ்ட் வந்து லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட் இஸ் அ பாசிட்டிவ் அயான்ஸ். அது வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்கும். அண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா எலக்ட்ரான் வந்து அங்கே வந்து பற்றாக்குறையாக இருக்கும். பற்றாக்குறைனா கம்மியாக இருக்கும். குறையாக இருந்துச்சுன்னா அது வந்து லூயிஸ் ஆசிட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேஸ். லூயிஸ் பேஸ். இட் இஸ் அன் anion. Anion means it contain negative charge. Anion means negative charge. Or it contain neutral molecule. அது எப்படி இருக்கும், ஒன்று நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், இல்லைனா நியூட்ரல் மாலிகுலாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் அது வந்து லூயிஸ் பேஸ். ஆர் இட் கண்டெயின் அட்லீஸ்ட் ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதில் அல்லது என்ன பண்ணும், லோன் பேர்னா ரெண்டு எலக்ட்ரான் வந்து சேர்ந்தது தான் ஒரு லோன் பேர். ஒரு லோன் பேர் வந்து அட்லீஸ்ட் ஒன் லோன் பேராவது எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதுதான் அது வந்து லூயிஸ் பேஸ். அங்கே வந்து ஒரு லோன் பேராவது எக்ஸஸாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து லூயிஸ் பேஸ். இட் கண்டெயின் அட்லீஸ்ட் ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து போரான் ட்ரைஃப்ளூரைட். இது வந்து BF3 வந்து போரான் ட்ரைஃப்ளூரைட். இது வந்து பாசிட்டிவ் அயான்ஸ். இந்த போரான் ட்ரைஃப்ளூரைட் வந்து லூயிஸ் ஆசிட்னு சொல்கிறாங்க. லூயிஸ் ஆசிட் எப்படி சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து இட் கண்டெயின் பாசிட்டிவ் அயான்ஸ். பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கிறதுனால அது வந்து எலக்ட்ரான் வந்து அக்செப்டார். அது வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணும். இங்கே வந்து அம்மோனியா எதை கூட ரியாக்ட் பண்ணாங்கன்னா அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அம்மோனியாவில் வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து லோன் பேர்னா பேர். இங்கே ஒரு டாட் இங்கே ஒரு டாட், ரெண்டு டாட் சேர்ந்து தான் ஒரு லோன் பேர். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எதை வந்து அக்செப்ட் பண்ணுன்னா இந்த போரான் ட்ரைஃப்ளூரைட் வந்து அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும்னா கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இட் ஃபார்ம் கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட். இதில் வந்து இந்த லோன் பேர் வந்து எங்கே போய் போரான் வந்து ஆட் பண்ணுது, எடுத்துக்குது, அக்செப்ட் பண்ணுது. அக்செப்ட் பண்ணுறதுனால இது வந்து எலக்ட்ரான் அக்செப்டார். இது வந்து எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுறதுனால இது வந்து எலக்ட்ரான் டோனார்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா இது வந்து இந்த ஏரோ மார்க் வந்து கிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டுச்சுன்னா இந்த இதை வந்து என்ன இண்டிகேட் பண்ணால் இந்த நைட்ரஜன் வந்து அமோனியா வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுது. எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுது. எதுக்கு வந்து டொனேட் பண்ணுன்னா போரானுக்கு வந்து டொனேட் பண்ணுது. ஏன்னா போரான் வந்து வேக்கன்ட் 2p ஆர்பிட்டால் வந்து இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணும். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் டொனேட் ஃப்ரம் த அமோனியா வந்து டொனேட் பண்ணும். அதை வந்து எது அக்செப்ட் பண்ணும், போரான் ட்ரைஃப்ளூரைட் வந்து அக்செப்ட் பண்ணும். ஏன் அக்செப்ட் பண்ணுன்னா இது வந்து போரான் ட்ரைஃப்ளூரைட் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா இங்கே ஆக்டன் ரூல் பிரகாரம் அங்கே வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். 8 எலக்ட்ரான் ரூல். அப்போது இங்கே ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான்ஸ், இது ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். அப்போது கூட்டினா 2 4 6, ஆனால் 8 எலக்ட்ரான்ஸ் வரணும். அப்போது இந்த லோன் பேரை வந்து அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணால் 8 எலக்ட்ரான் ரூல் வந்து ஒபே பண்ணும். எலக்ட்ரான் வந்து டெஃபிஷியன்ட் இருந்தால் அது வந்து லூயிஸ் ஆசிட். எலக்ட்ரான் வந்து பேர் டொனேட் பண்ணிச்சுன்னா அது வந்து லூயிஸ் பேஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். லிகண்ட் இஸ் ஆக்ட் அஸ் அ லூயிஸ் பேஸ் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் தட் அக்செப்ட் த எலக்ட்ரான் பேர். அது வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரான் பேரை வந்து அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணுறதுனால எதுலேருந்து அக்செப்ட் பண்ணா லிகண்ட்லேருந்து எலக்ட்ரான் பேர் வந்து அக்செப்ட் பண்ணுது. அக்செப்ட் பண்ணுறதுனால அது வந்து லூயிஸ் ஆசிட்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல். லூயிஸ் ஆசிட் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா பற்றாக்குறையாக இருக்கும். எக்ஸாம்பிள் போரான் ட்ரைஃப்ளூரைட், அலுமினியம் குளோரைட், பெரிலியம்
fluoride. Lewis base, it contain one or more lone pair of electron. ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட lone pair of electron வந்து present இருக்கும் Lewis baseல. All the central metal atom and ions are Lewis acid. Central metal atomum ions இருந்துச்சுன்னா அது வந்து Lewis acid. Example Fe2+, Fe3+, Cr3+, Cu2+. இதெல்லாம் Lewis acid. All the anions means negative charge. Negative charge இருக்குன்னா Lewis base. Example fluorine minus, chlorine minus, cyanide minus, thiocyanide, sulfate or the example of Lewis base. இதெல்லாம் anions. The molecule contains polar double bond. Polar double bond ஆச்சுன்னா அது வந்து Lewis acid. Example sulfur dioxide, carbon dioxide or the example of Lewis acid. Lewis base வந்து it contain carbon multiple bond. Carbon multiple bond இருந்துச்சுன்னா அது வந்து Lewis base இருக்கும். Example CH2 double bond CH2. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து CH triple bond CH or the example of Lewis base. Lewis acid central atom expand its octane due to the empty d orbital. Central atomக்கு வந்து expand ஆகும். Octane ரூல்னா 8 electrons வந்து ரூல் வந்து ஒபே பண்ணும். அப்போ octane ரூல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். எப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணா empty அங்க வந்து empty d orbital இருக்கும். Example SiF4, SF4, FeCl3 or the example of Lewis acid. All the metal oxide are Lewis base. Example calcium oxide, magnesium oxide, Na2O or the example of Lewis base. Carbonium ion CH3 thrice C+. Carbon மேல plus charge இருந்துச்சுன்னா carbonium ion. CH3 minus carbon ion. Carbon ion வந்து Lewis base. Carbonium ion வந்து Lewis acid.